சாரி 2 கை யூஸ் பண்ணுறேன். இது பாருங்க இப்படி தொங்குது, இழுத்தா தான் வரும். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணால் கத்துறீங்க கமெண்ட்ஸில் வந்து. சரியான மேட்ருங்க இது. நம்ம சத்தியம் தெரியல பாப்கார்ன் சீசனிங் மசாலா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. சரியான பர்ஃபெக்டான ரசம் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மெஸ்க்கு லஞ்ச் சாப்பிட வந்து இருக்கும். இந்த மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டைக்கு நடுவில் இருக்குது. நம்ம எஸ்ஐடி காலேஜ் வழியாக வந்தீங்கன்னா கேபி தாசன் உள்ள கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. உள்ள ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி போய் அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தது காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மாங்குடி ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து லஞ்சுக்கு நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அது கேள்விப்பட்டதால நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்களோட மாங்குடி ஸ்பெஷல்னு ஒரு நிறைய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போயிட்டு மாங்குடி மெஸ் லஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்குடி மெஸ் உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த மீல்ஸ் கூட வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11 வகை வந்து டிஷ் கொடுக்குறாங்க கூட சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்து பும்ரா சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம், சிக்கன் கீ ரோஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கோம், சிக்கன் பொதி சோறுன்னு ஒரு ஐட்டம் அது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மசாலா சாப்பாடுலாம் போட்டு பரட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட போகிறோம், இதில் ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட போகிறோம். மீல்ஸ்க்கு வந்து கூட என்னென்ன தராங்கன்னு சொல்லிட்டு அது சாப்பிடும்போது சொல்கிறேன். இந்த மீல்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு மீன், அந்த மீனோட மசாலாலே சாப்பாடு இந்த மாதிரி வந்து பிரட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா ஆறி விட்டதுன்னா நல்லா இருக்காது. மீனை பிக்கிறேன் அப்படியே கிட்ட இருந்தே பார்த்துக்குங்க. வாவ், பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனா. இந்த மீன் கூட இந்த சாப்பாடு தான் வைக்க போகிறோம். இந்த சாப்பாடும் பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிடுவோம். சரியான மேட்ருங்க அது. எனக்கு என்ன எப்படி சொல்றது இதெல்லாம் அவ்வளோ மசாலா செம்ம ஃபேவருங்க அது. ஆனால் இந்த கருவேப்பிலை டாமினேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் செம்ம. இதுலேயே சாப்பிட முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் அந்த மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் மீன். சரி, மஸ்ட் ட்ரை இது. இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு சாப்பாடு எனக்கு வந்து அப்படியே தட்டி தூக்கி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ரைஸ் கூட நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த குழம்புன்னு ஒட்டாமல் அது மசாலா உதிரி உதிரியாக இருக்கா, அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இப்போதுலேருந்து எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த ரேட் நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் சரிங்களா? ஏன்னா சில பேர் வீடியோல சொல்ல மாட்டேங்கிற அப்படின்றாங்க. அதனால தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட புதி சோறு போவோம். இப்போ சிக்கன் புதி சோறு இதை பிரிக்கிறேன் பாருங்க. இப்போ வாழை இலை நல்லா வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவலை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் பார்க்க முடியல. இதாங்க சிக்கன் பொதி சோறு. சிக்கனு சாப்பாடு உள்ளே போட்டு நல்லா தவாலை பெரட்டி வாழையில போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பைட்டு தான் அடிக்க போடுறோம் இப்போ. ஸோ அந்த சிக்கனோட இப்படி பிசைஞ்சு வச்சிருவோம். சிக்கனு அவ்வளோ சாஃப்ட்டு. அந்த சாப்பாடுல லைக் நெய் சோறு இது ஆக்சுவலி. அது மாதிரி அந்த கிரேவி செம்மையாக கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினச்சேன். காரம் இல்லை, அது மெயினாக வந்து அந்த அதுக்குள்ள ஃப்ளேவர் தான். லைக் செட்டிநாடு மசாலா ஃப்ளேவர் இருக்கும்ல அந்த மாதிரி தரமான ஒரு பொட்டி சோறு சரிங்களா? சிக்கன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டனில் இருக்குது, ப்ரானில் இருக்குது, சிக்கனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பொட்டி சோறு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஐ லவ் திஸ் சிக்கன் பொட்டி சோறு. நான் ஆரிச்சுன்னு வச்சுக்கோங்க கொடுமையாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 ரூபா. கூட வந்து ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. இது கூட வந்து ஒரு வெங்காய பச்சடி கொடுக்குறாங்க. அப்புறம் சிக்கன் குழம்பே கொடுக்குறாங்க. ஊற்றின குழம்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது மெயினான ஒரு மேட்ருக்கு. அதனா இவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீன் கொடுக்குறாங்க, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், மோர், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு பொரியல் கூட்டு கொடுக்குறாங்க. கூட சிக்கன் 65, ஒரு அப்பளம். ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொங்கல்லையா உக்கரேன்ற ஒரு ஸ்வீட்டு பருப்பில் செய்கிறதான். அதை நம்ம சாப்பிட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ மக்களே, நம்ம வந்து சாப்பாடு சுட சாப்பாடு வாங்கிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா சாம்பார் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ சாம்பார் எங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து காய்கறி போட்டிருக்காங்க, கேரட் மாதிரிலாம். ஸோ இதை வந்து கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சா திக்னஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலி இதோடது. ஸோ அதை வச்சுட்டோம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பைட் போவோம். புளிப்பான சாம்பார், புளிப்பாக இருக்குது சாம்பார் ஆக்சுவலி. மாங்காய் போடலாம், இதனால நைட்டு புளி நிறைய போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் எனக்கு ஓகேவா தெரியுது. ஏன்னா வந்து நம்ம பிகினிங்கில் அதெல்லாம் சாப்பிட்டதுனால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் சாம்பார் ஓகே, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு. பட் டேஸ்ட் நான் எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி ஒரு டீசெண்டான சாம்பார்.
அடுத்து நம்ம சிக்கன் குழம்பு. சிக்கனில் ஒரு பீஸ் போட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதில் கன்சிஸ்டன்சி பாருங்கள் என்னமா இருக்குப்பா, செம்மையாக இருக்குமா போல இருக்குது. அண்ட் ஆல்சோ உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் போட்டிருக்காங்க. இவன் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஏரியாவுக்கு வந்தான்னு தெரில. ஸோ ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ளேவர் லுக்கு, ஐ மீன் அட்மாஸ்பியர், அவனோட அவுட்டர் லுக் வந்துருக்கு இல்லையா, சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்குது. ஸோ சிக்கன் பீஸை கொஞ்சமாக அப்படியே உள்ள பிச்சு வச்சு அப்படியே அடிப்போம். அந்த பொதி சூரில் போட்டாங்களா அதே குழம்பு தான் டாப் ஆஃப் த வேர்ல்டு. செம்ம டேஸ்ட்டு, பக்காவாக குக் பண்ணிடுவாங்க. அதாவது இது வந்து இந்த சப்பாத்தி, தோசை, சாப்பாடு விட்டுன்னு வச்சுக்கலாம் 10 தோசை சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்க குழம்பு பக்காவாக குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க உங்களுக்கு. வெறும் அந்த ஃபிஷ்ஷும் சிக்கன் 65 தவிர்த்து, சிக்கன் 65 இதில் கொடுக்குறாங்களா, இதை தவிர்த்து இவங்க வந்து எல்லாமே அன்லிமிட்டட் சாப்பாடு ஐட்டமெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த மீன் குழம்புங்க அதில் ஃபிஷ்ஷோட கொடுப்பாங்க, ஐ மீன் சிக்கன் குழம்பு சிக்கனோட கொடுப்பாங்க. அதான் சேர்த்து யூ கேன் ஹேவ். இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு போகும். ஸோ மீன் குழம்புலேயே ஒரு மீன் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்க மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கலராக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஜீரகெல்லாம் மேலோட்டமாகவே தெரியுது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை அப்படியே பிசைஞ்சு ஒரு பைட் அடிப்போம். வா, செம்மையாக இருக்கு பாருங்க. ஒரு வாய் போயிட்டு வந்துடுறேன். ஃபேன்டாஸ்டிக்கான மீன் குழம்பு இருக்குது. சத்தமாக பேசினா எக்கோ வரணும், கொஞ்சம் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா கத்தியே பேசுவேன். செம்மையாக இருக்குங்க மீன் குழம்பு. அடிப்பொலி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு. இது வரைக்கும் சாப்பிட்ட எதுலையுமே வந்து இந்த சாம்பார் தவிர்த்து மீதெல்லாம் அட்டகாசமாக இருக்கானுங்க. அடுத்து வந்து நம்ம கருவாட்டு குழம்பு போகிறோம். ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்டது அகைன் கருவாட்டு குழம்பு. அவ்வளோ ஊற்றுவோமா? ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்காவே வருது, கருவாடே காணும். இருக்கான் உள்ள பெரிய கருவாடு கைஸ். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். குழம்பு இதுக்கே பிசைஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிடுவோம். அது நமக்கு கருவாட்டுக்கும் அது ஒரு மாதிரி அந்த குட்டி கருவாடு போட்டு சமைக்கிறாங்களா, அது வேற மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த கருவாடு ஸ்மெல் வந்து பயங்கர டாமினேஷன் இருக்குது. அது நமக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, நம்ம உடம்புக்கு ஸ்மெல் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. பட் வந்து இது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலாம் சொல்லுவாங்க, ப்ராப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு. கருவாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கருவாட்டு குழம்பு இங்கே களியும் விற்கிறாங்க. அதுவும் சொல்ல மாட்டாங்க, இங்கே களி விற்கிறாங்க. அந்த கருவாட்டு குழம்பு வச்சு அடிச்சிங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்கள சாப்பிடும்போது ஸ்மெல் வரும். சேம் ப்ராப்பராக இருக்குது. ஒரு டீசெண்டான, எனக்கு டீசெண்டான கருவாட்டு குழம்பு. கருவாட்டுல ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ட்ராடரியான கருவாட்டு குழம்பு. அடுத்து வந்து ரசம் தான் இருக்குது இவங்ககிட்ட, ரசம் மோர் தான் இருக்குது. அதுக்கு இந்த பும்ரா சிக்கன் ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக மசாலாவில் குளிப்பாட்டி அச்சு நவுத்திருக்காங்க. இவனை ஒரு பைட் அடிப்போம். மசாலா மேலெல்லாம் ஒட்டுதோட வாய்ப்பு. நம்ம சத்தியம் தெரியல, பாப்கார்ன் சீசனிங் மசாலா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா செம்மையா இருக்கு. பும்ரா சிக்கன் எனக்கு பிடிச்சிருக்குது. லெமன்லாம் போட்டு சாப்பிட செம்மையா இருக்கும். ஒவ்வொரு மசாலா ஸ்டிக் இல்லாமல் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒரு அப்பனாப்புல இருக்க மசாலா, ஆனால் காரமே கிடையாது. இது சூப்பராக இருக்கு. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 245 ரூபா இந்த குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சொல்லியிருக்கோம். வரட்டும். கீ ரோஸ்டட் சிக்கன் இருக்குது, அது சாப்பிடுவோம். கூட்டு பொரியல், ரசம் அதெல்லாம் இருக்குது, சாப்பிடணும். மோர் இருக்குது. போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரசம் சாப்பாடு போட்டாச்சு. ரசம், தக்காளி ரசம், நல்லா வந்து பூண்டு விழுதெல்லாம் நல்லாவே தெரியுது, மேலே அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இவனை போட்டு அடிப்போம். ஃபைனலாக ரசம் ஒன்று, மீன் இருக்குது ஆக்சுவலி, இது கூட சாப்பிடுவோம் அதையும். வெறித்தனமாக இருக்கு. ரசம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க, அதே மாதிரி இருக்குங்க. சரியான பர்ஃபெக்டான ரசம் ஆயிடுச்சு. அது தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீனையும் ட்ரை பண்ணுறோம் அப்படியே கூட. இந்த சாப்பாடு கூட ஃப்ரீயாக வர இந்த ஃபிஷ் ஆக்சுவலி, சாரி 2 கை யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், இப்படி தொங்குது, இழுத்தா தான் வரும். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணால் கத்துறீங்க கமெண்ட்ஸில் வந்து. பட் இது வரமாட்டேங்க பாருங்கள், 2 கை வச்சே வரல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மீனையும் அது கொஞ்சம் சாப்பாடில் இருந்ததுல இது தனியாக கொடுத்துருக்கோம். மீன் சூப்பர், தரம் நல்லா இருக்கு. ரோஸ்டட் சிக்கன் பாருங்கள். இவனை வந்து மேலே விட்ட மாதிரி பச்சை மிளகாலாம் போட்டு தெரியுதா? ஸோ இவனால தான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். சின்ன லைக் வந்து
சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது. சில்லி சிக்கன் கூட ரோஸ்ட் பண்ணி போட்டுருக்குங்க. பட் இது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த கிரேவி செட்டிநாடு ஸ்டைல் கிரேவி இருக்குல்ல, அதோடு சேர்த்து அந்த பச்சை மிளகாலாம் கடிக்கும் போது அது ரெண்டுமே மிக்சடு ஹைப்ரிட் மாதிரி மிக்சட் பண்ணி போட்டுருக்காங்க போல இருக்கு. பட் பும்ரா சிக்கன் எனக்கு பிடிச்சிருக்கு. இவனை கம்பேர் பண்ணும்போது மேபி இவனை தனியாக சாப்பிட்ருந்தோன்னா பிடிச்சிருந்துருக்கும். பட் ஓகே, அதில் ஒரு கீ ரோஸ்ட் சிக்கன் தான் நல்லா இருந்தது. அண்ட் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனி பிளேஸ், லைக் வந்து ஒரு அட் அ டைமில் ஒரு 20 பேர் இருந்தால் கும்பல் ஆகிடும். அண்ட் வெளியே கொஞ்சம் சாப்பிட்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கும்பலாக தான் இருக்கும். பட்டு ஒர்த்து வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து வெயிட் பண்ணினா நாங்களே வந்து வெயிட் பண்ணி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க நல்லா டைம் சாப்பிட்ற பாருங்கள், 4:10. ஸோ வந்து 4:10க்கு சாப்பிட்ற லஞ்சு நாங்கள் 2 o'clock வந்து அவ்வளோ க்ரௌடு வெயிட் பண்ணி நின்று அது மாதிரி சாப்பிட்றாங்க. ஏன்னா ஃப்ரீயாக தான் வீடியோ எடுக்க முடியும், உங்களுக்கும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். அது மட்டும்தான். நீங்கள் ஒரு சாப்பிடணும் சீக்கிரமாக வரணும், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரணும், இல்லை வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த கூட்டு பொரியல்லாம் போயிடுவோம். பொரியல் ஃபஸ்ட்டு பொரியல் எடுப்போம். பொரியலில் வந்து இதுலேயும் மிளகா போட்டிருக்காங்க, இல்லை தேங்காய் நிறைய போட்டிருக்காங்க இதில். சூப்பராக இருக்குது. குட் பொரியல் நல்லா இருக்குது. அது தனியாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் கீரை கூட்டு. வாவ். இப்போலாம் வர வர நான்வெஜ் கடையிலையோ நான்வெஜ் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட ஒரு இடத்துல போய் இந்த பன்னீர் சாப்பிட்டேன், சமையல் அதே மாதிரி தான் இதுவும் பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் குடிச்சிருவோம், சாப்பாடு சாப்பிடணும். பட் ஸ்டில் சூப்பர் மோர் கழிச்சது. சரியான மோர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உக்ரி அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்வீட் ட்ரை பண்ணுவோம். அது எந்த ஊருன்னு கேட்டேன், அவங்க தேடிட்டு இருக்காங்க. எந்த ஊருன்னு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாராச்சும் இந்த ஸ்வீட் எந்த ஊருன்னு தெரிஞ்சால் அது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது லிட்ரலி வந்து பொங்கல் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பருப்பில் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு. சிம்லனா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அவன் பொங்கல் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த மீல்ஸோட ரேட் என்ன தெரியுமா, 445 அன்லிமிட்டெட் மீல்ஸு. ஓகேவா. அந்த ரோஸ்டடோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 275 சிக்கன் கீ ரோஸ்ட்டு. ஸோ எல்லாரோட ப்ரைஸும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்டோட லொக்கேஷன் அண்ட் நான் சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே. ஸோ நான் சாப்பிட்டதுல சாம்பார் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் தட்டுது, ஏன்னா எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அது கூட குறைவு லைட்டாக வந்து அது அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மற்றபடி நான் சாப்பிட்ட பும்ரா சிக்கன் வந்து சரி, மீன் குழம்பு, மீன், ஃபிஷ் ஃப்ரை சோறு, சொதி சோறுலாம் வேறு மாதிரி, சரி பொட்டி சோறுலாம் வந்து வேறு மாதிரி. அந்த பொட்டி சோறில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன் போட்டு கொடுத்துருக்காங்க, அல்டிமேட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒன்று வாங்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து இன்னும் அவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சாப்பிடுங்க. எனக்கு வந்து அவங்க சொன்னதுலேயே டிஃப்ரெண்ட்டான பேரில் வந்து இதெல்லாம் தான் சூப்பராக இருந்தது. இந்த பும்ரா சிக்கனா எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்து தான் வாங்கினது. ஸோ வாங்கினது ஒர்த்து தான், செம்மையாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் என் டீமோட கிளம்புறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சீக்கிரமாக சூப்பரான ஒரு vlogல வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா பாய்.